திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் பிரஸ் கிளப் சங்கத்தின் சார்பாக கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டார்கள். அதாவது பிரஸ் கிளப் சங்கத்தின் உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பத்திரிகையாளர்களும் ஒன்றிணைந்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பத்திரிகையாளர்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய மதிப்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஐயா அவர்கள் மிகவும் மதிப்புமிகு பத்திரிகையாளர்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர். அதே வழியில் வந்த ஆளுங்கட்சியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பத்திரிகையாளர்கள், அதாவது கரூர் மாவட்டத்தில் தாக்கப்பட்ட நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் இருவரும் கடத்தப்பட்டு அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து இதுவரை எந்த நடவடிக்கையும் வெளியிடப்படவில்லை. இது குறித்து உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். அவர்கள் தாக்கப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என திருவள்ளூர் மாவட்டம் பிரஸ் கிளப் சங்கத்தின் சார்பாக மாபெரும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என சங்கத்தில் உள்ள அனைவர்களும் பத்திரிகையாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டிப்பாக எடுப்பார் என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம், நம்புகிறோம். கரூர் மாவட்டத்தில் அரசுக்கு சட்டவிரோதமாக நடைபெற்ற குவாரியை செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர் குண்டர்களால் கடுமையாக கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். இதனை திருவள்ளூர் பிரஸ் கிளப் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அதனை முன்னிட்டு இன்று 60க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் ஒன்றிணைந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம். தமிழக அரசு பத்திரிகையாளர்கள் மீது பத்திரிகையாளர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு உடனடியாக பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும். அதேபோல கரூர் மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். குறிப்பாக எங்களது திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிக அளவில் குவாரிகள் நடைபெற்று வருகிறது. இதில் அதிக கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது. எனவே செய்தி சேகரிக்க செல்லும் எங்களது திருவள்ளூர் மாவட்ட பத்திரிகையாளர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட கரூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு அரசாங்கம் உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும், அந்த பத்திரிகையாளர்களை தாக்கிய குண்டர்கள் மீது காலதாமதம் செய்யாமல் பாரபட்சமின்றி உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுத்து மேலும் இது போன்ற பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்ற ஒரு அச்சத்தை கனிம வள கொள்ளர்களுக்கு அரசாங்கம் உருவாக்க வேண்டும். அதை எங்களுக்கு உறுதி செய்ய வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தவறும் பட்சத்தில் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள பத்திரிகையாளர்கள் ஒன்றிணைந்து மாபெரும் தொடர் போராட்டங்களை நடத்துவோம் என்பதை இதன் வாயிலாக தமிழக அரசு தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகையாளர் அனைத்து இடங்களிலும் தாக்கப்படுவது இது ஒரு வழக்கமாக காணப்பட்டு வருகிறது. இனிமேலும் எந்த ஒரு பத்திரிகையாளர் மீது யாரும் தாக்குதல் நடத்தக்கூடாது. அந்த தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னா நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த தாக்குதல் நடத்தப்படாமல் இருக்கும். நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து தொடர்ச்சியாக அனைத்து போராட்டங்களும் முன்னெடுக்கணும். அதே போல் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தாவே நம்ம யாரும் தாக்கப்படாமல் அனைவரும் சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? போகும்போது வரும்போது அனைத்து பத்திரிகையாளர்கள் ஹெல்மெட் போட்டு போங்க, ஹெல்மெட்டோட வாங்க. அதே போல் எதனா ஒரு செய்தி எடுக்க போறீங்கன்னா தனியாக போகும். இது போல் செய்தி சொல்லும் போது தனியாக போகக்கூடாது. ஒரு 4-5 பேர் கூட போயிட்டு ஒன்றா சேர்ந்து செய்தி எடுத்துன்னா தாக்குதல் நடக்காது. அந்த இடத்துல ஒரு வீடியோ எடுத்து நம்மளுக்கு ஆதாரமாக இருக்கும். கூடிய விரைவில் இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்த கட்டமாக இதோடைய ஒரு பெரிய போராட்டம் அறிவித்து அவர்களை கைது செய்வரை இந்த போராட்டம் நடக்கணும். அதுக்காக அனைத்து பத்திரிகைகளும் ஒன்று சேர்ந்து தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். இருக்கின்றோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். திருவள்ளூர் பிரஸ் கிளப்பின் ஆர்ப்பாட்டம், திருவள்ளூர் பிரஸ் கிளப்பின் ஆர்ப்பாட்டம், திருவள்ளூர் பத்திரிகையாளர்களின் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். செய்தியாளர்களை தாக்கிய குண்டர்களை கண்டிக்கின்றோம், குண்டர்களை கண்டிக்கின்றோம். சட்டம் வேண்டும், சட்டம் வேண்டும். செய்தியாளர்களை தாக்கிய குண்டர்கள் மீது நடவடிக்கை எடு. விடமாட்டோம், இனி உங்களை சும்மா விடமாட்டோம். திருடாதே, திருடாதே,
செய்ய வரவிட மாட்டோம். கைது செய்ய வரவிட மாட்டோம். கைது செய்ய வரவிட மாட்டோம். ஓய மாட்டோம், ஓய மாட்டோம். ஓய மாட்டோம், ஓய மாட்டோம். ஓய மாட்டோம், ஓய மாட்டோம். ஓய மாட்டோம், ஓய மாட்டோம். நியாயம் கிடைக்கிற ஓய மாட்டோம். நியாயம் கிடைக்க வரை ஓய மாட்டோம். நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். பத்திரிகையாளருக்கு நீதி வேண்டும். பத்திரிகையாளருக்கு நீதி வேண்டும். பாதுகாப்பு சட்டத்தை, பாதுகாப்பு சட்டத்தை, பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டத்தை பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்து, 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 நடைமுறைப்படுத்து. நடைமுறைப்படுத்து, நடைமுறைப்படுத்து. மௌனம் ஏன், மௌனம் ஏன், மௌனம் ஏன், மௌனம் ஏன், மௌனம் ஏன், மௌனம் ஏன். மௌனம் ஏன், மௌனம் ஏன். தமிழக அரசே காவல்துறையே, தமிழக அரசே காவல்துறையே, தமிழக அரசே காவல்துறையே. தமிழக அரசே காவல்துறையே. இன்னும் ஏன் மௌனம் ஏன். இன்னும் ஏன் மௌனம் ஏன். நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு.